உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லியிருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணும் அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன உன் பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். இன்னொரு பொண்டாட்டி கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா. ஆஹா, எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடன்னும் போதினில்லை, இன்பத்தேன் வந்து பாகித்து காதினில்லை. ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்க கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடன்னும் போதினில்லை, அதுக்கு மேல வரல. வாமனி நீங்களா வரதராஜன் சொல்லி உங்க 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்ன, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. ஐயோ, எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க 2 பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம், பொய், இது 2 தவிர வேற எதுவுமே தெரியாத உங்களுக்கு? போயா வெளியே, எடுத்துட்டு போ போ போடி. நீங்க சொன்ன மாதிரி 2 மாலை வாங்கிட்டு வந்திருக்குங்க. அம்மனே, உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போது. அப்படியே இது உனக்கு இல்ல, அத வச்சுட்டு அவங்கள வர சரிங்க. வணக்கம். வணக்கங்க. இதே மாதிரி 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்பாங்க. ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது? என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொன்னுடுவேன். மாலை எடுத்து 2 பேரும் மாத்தீங்க. மாலை மாத்தீங்க, நடக்கட்டும். மாறி பண்ண என்னங்க? இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க. சரி, நீங்க போங்க. வரேங்க. நல்லா இருங்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி மஞ்சள் பை கொடுக்குறீங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? பாட்டியாமணி, உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அம்மனே, இந்த உலகத்திலேயே லேட்டர் இருக்குது. ஏய், இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பானும் நீயும் சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ, ஏய், இது எனக்காக தானே கொண்டுட்டு வந்த? வையி, போ. அப்படியே ஊட்டி விட்டு வந்துடும் மணி. போலீஸ் ஸ்டேஷன் அது என்ன? நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா, நீயும் தான். நானும் தான். சரியான குடும்பம் ஐயா அது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா? நீங்க உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ, அதுவா? 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லன்னா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கிடைக்கலன்னா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க. நானும் கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன், இன்ஸ்பெக்டர். மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நம்ம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. அருக்காணி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அணுகாம எடுத்துட்டு வந்துரு. என்ன, போ, அணுகாம எடுத்துட்டு வந்துருமணி. ஐயோ, சம்பு சம்பு அண்ணே, தான சம்பு திருடிட்டு ஓடுறானே, போய் பிடிங்கனே. போங்கனே.
திருடுறது யார்? ஏய் நில்லு நில்லு ஓடாத இதடா நான் ஓடாத திருடுங்க ஓடாத ஏய் நில்லு நிக்கறேன்ப்பா ஏய் நில்லுடா நிக்க மாட்டேனே புடிச்சிட்டேன். என்ன 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 சார் என்ற வீட்டு புடக்காலையில 4 சொம்பு இருந்தது சார். அதுல ஒரு சொம்பு இந்த பொண்ணு திருடிட்டு வந்துட்டா சார். அந்த சொம்பு என்ற சொம்பு சார். திருடுனியா? ஆமா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருடுனீங்களா? உள்ள போங்க. சே சே சே. போலீஸ் குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிடுறேன். சே. ஐயோ. மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகனும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்கம் இருக்கா? நாங்க எதுக்கு வெக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு திருடணும். மாப்பிள இது ரொம்ப அநியாயம் மாப்பிள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன, நான் பாடுறேன். வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாளப்பா ஊரு வச்சிர குணம் மட்டும் ஒன்னும் தெரியலையே. என்னது? நீங்க என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள? எக்ஸ்ரே. அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும். அப்படியே படமா வருமா? இது என்ன வயிறா மாப்பிள? ஏ மண்டை மாமா, ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன். என்ன செத்தவனுக்கு மூளைவே காணோம்? அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா மாப்பிள? தெரியுதா மாமா? தெரியலையா? தெரியலீங்களா? தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரியல. இல்ல தெரியல. அப்பா ஒரு நல்ல ஐடியா. என் மனசுக்குள்ள யார் இருக்கா? சாட்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான். உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல. ஆமா. அப்போ என் மனசு எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரிவார்ல. ஐயோ ஐயோ. வா. கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா, மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. ஏ இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா. பாடு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டருங்கம்மா உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்புன்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும். மாமன் மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா சுத்த பட்டிக்காடு. யாரா படிக்காது? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட் அப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம்.
இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற நீ, உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு அப்பன். சார், பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது, முன்னால பாத்தீங்க லத்தி சான்ஸ் தான். தள்ளிங்க. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள. என்ன முடிவு பண்ணிடுறீங்க மாப்ள? வேண்டாம் மாப்ள. நான் முடிவு எடுத்தா எடுத்தா யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுனால என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சந்தோஷமா இருப்பா. விடுங்க. மாமா, நீங்க செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி மாமா உயிரோட? இது எனக்கு நினைச்சியா? உங்க அப்பனுக்கு. வேண்டாம் மாப்ள, வேண்டாம் மாப்ள, வேண்டாம். சொல்லுங்க. அப்பா பாவம் மாமா, வேண்டாம் மாமா, விட்டு இது செத்தாதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். விடுங்க. எப்ப நான் செத்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னீங்களோ, இனிமேல் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஐயோ வேண்டாயா. எங்க போற? கயிறு இங்க இருக்கு. சாகரவ இந்த தூக்கு கயிறுல தான் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கா, செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கா. சாவு. உங்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக என் உயிரை விட போறேன். யோ, ஐயோ அப்பா, அப்பா எனக்கு ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்பா. ஏன் போய் பண்ணட்டு போட்டும். என்னங்க விளையாடுறீங்க? விபரீதமா ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. ஐயோ விளையாடாதீங்க. மாமா மாமா, நான் தமாஷுக்கு சொன்னேன் மாமா. மாமா ஐயோ மாமா 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 ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? மனுஷன் அது. அப்பா பார்த்து சாப்பிடுங்கப்பா, பொறை ஏறிட போதுப்பா. ஆமாப்பா, நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி செத்து போயிடுங்கப்பா. சார், போஸ்ட். ஏப்பா, பாடி அனுப்புறது போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போவாங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. முத்துமாணிக்கம். இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்கம். தனோ, தனலட்சுமி, தனோ, தனலட்சுமி. என்ன மாமா? ஆஹா, என்ன? இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களா மாப்ள? என்ன உங்க அப்பன் குரல்ல பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? நான் ஒன்னும் ரோச கட்டவே இல்ல மாப்ள. என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடுங்க. இல்லன்னா அந்த கயிறுல தொங்குறாங்கறியா? இல்ல, அந்த கயிறுல தொட்டில் கட்டி போட்டுறேன். தொட்டில் கட்டுறாரா? தனோ, தனலட்சுமி, கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் எங்க? பொண்ணு சாமி கும்பிடுது மாப்ள, இப்ப வந்துருவா. அப்பா, இங்க குங்கும போட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்குமம் போட்டல மாமா. நானே கோபால் பல்பொடியாக்குன்னு நினைச்சது பல்ல விளக்கிட்டேன். வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆசையா மருதாணி அரைச்சு வச்சிருந்தா, அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்ள, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனம், வாடி. நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்யுதே? ஐயோ தனம். அப்பா போங்கப்பா. முதல்ல உப்பு வையே. ஐயோ, உங்க அப்பனை லாக்கப்ல போட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா, அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். வணக்கம் தம்பி. வாங்கண்ணே, உட்காருங்க, சாப்பிடலாம். தனம், இலைய போடு. சாப்பிட்டு வந்துட்டுங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? நீங்க நம்ம ஊருக்குள்ள சாராய வாழையே கூடாதுன்னு சொல்றீங்க. மாறி மட்டும் சாராய கூடாது சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. போய் என்ன ஏதுன்னு கேட்டா சுத்தியும் 10 ஆளை வச்சுக்கிட்டு எகத்தாளமா பேசுறானுங்கண்ணா. நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் தம்பி, போயிட்டு வா. என்னங்க மாமா,
இலையில சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறீங்க? இல்லதானே, நான் வந்து சாப்பிடுறேன். வாயா இன்ஸ்பெக்டர், போலீஸ் பட்டாலியனோட வருவான்னு நினைச்சேன். தைரியமா தனியா வந்திருக்க. சுண்டக்கா பசங்களா, ஏன் ஒருத்த அடிய உங்களால தாங்க முடியாது, உங்களுக்கு போலீஸ் பட்டாலியனா? போலீஸ்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. முதல்ல நம்ம ஃபேக்டரிக்கு வந்தவன வாசல்லே அடிச்சு விரட்டிடாதீங்கடா. அவனுக்கும் எனக்கும் இதே சாராய தொழில பழைய பாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர், டெல்லி இருந்தா உள்ளவா வா வா. சுருட்ட நீ குடிக்கிற, புகைய நான் வரவழைக்கிறேன். இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் ஒரு டிஎஸ்பி, என் கண்ட்ரோல்ல 6 ஸ்டேஷன் இருக்கு. அதுல 5 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ ஒருத்தன் தான் முரண்டு பிடிக்கிற. அப்படி என்ன சார் தப்பு பண்ண? இத பார், குடிக்கிறதுனால உடம்பு கெடுதி நல்லா தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுது, டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வெளிய விடுது. இந்தியாவுல 8 கம்பெனிக்கு தான் பீர் பிராண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா 10 நிமிஷத்துல ஒரு போன் பண்ணி அந்த லைசன்ஸை ரத்து பண்ண முடியாது. ஏன் பண்ணல? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். அதே மாதிரி நமக்கு வருமானம் வேணும்னா மாரிமுத்து மாதிரி ஆட்களை கண்டு கூடாது, கள்ளச்சாராயத்தை பெருக விடணும். அதனால தான் சொல்றேன், மரியாதையா மாரிமுத்து ரிலீஸ் பண்ணு, இல்ல என் அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டியது வரும். சாரி சார், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓஹோ, நடக்காதா? நீ போலாம். தேங்க்யூ சார். என்ன சொல்லிட்டு போறேன் பாத்தீங்களா? சர்சக்கா, கமலம்மா, என்னம்மா, என்னாச்சு? கமலமா, கமலமா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. தானம் வாந்தி எடுக்கிறா. என்னன்னு பாருங்க. என்னாச்சு? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். தானம் முழுகாம இருக்கா. என் கண்ணு. வாங்க, என்ன விஷயம்? தம்பி புறப்படும் போது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. தம்பி, நீங்க புறப்பட்டீங்க, புறப்பட்டு போங்க. நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாங்க. நெல்லுங்க. தனலட்சுமி, பேப்பர் பேன் எடுத்துட்டு வா. உங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தனம் எழுதிக்கு வா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அதை அங்க எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேங்க. என்னம்மா ஒரு கூப்பிட்டாரு இவ்வளவு வேகமா வர? மெதுவா வாமா. வீட்டுக்காரர் அவசரமா கூப்பிடுறாருல, பின் அண்ணனுடைய போட்டு வருவாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்க. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. அம்மா, என்னாச்சு கண்ணு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி எந்த காரணம் கொண்டு வரக்கூடாதுங்க. சரி. பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கே தவிர அதுக்கு வாத்தியாரே இல்லைங்க.
இப்போ ஆஸ்பத்திரி கட்ட போறதா எம்எல்ஏ வந்து கல்லு நட்டாரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லைங்க. சரி, வேற என்ன இருக்கு? படிங்க. ஒரு பொண்ணுக்கு 7வது மாசம் முடிய போகுது. வளையா போட்டுக்குன்னு ஆசையா. அவ புருஷனுக்கு 1008 வேலை. அந்த வளையாப்புல தம் புருஷன் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுதுங்க. நியாயமான ஆசைதான். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. வரலைங்க. சரி, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்கு வர முடியாதுங்க. ஏன்? வேற யாரும் இல்லைங்க, தனலட்சுமி தாங்க. தம்பி, போலீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைன்னு தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அவ ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு நாசுக்கு எழுதியிருக்கிறா பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை அடிச்சேன், வளகாப்புக்கு நீ எனக்கே மனு கொடுக்கறியா? ஜாம் ஜாம் நடத்துற. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆமா, எல்லாரும் தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லலே, என்ன விசேஷம்? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? தனலட்சுமி நேர மாசமா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டாமா? அதனாலதான் எல்லாரும் அர்ச்சனை பண்றோம். ஏங்கண்ணா, இந்த நிலைமை உன்னை விட்டு எங்க வச்சு மாமே? வந்துட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருக்கா. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஊரா கேசெல்லாம் பாக்காரு, உங்க கேச யாரு பாக்குறது? இல்லம்மா, அவர் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? என்ன பொண்ணை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. சரி சரி மாமா, வாங்க வாங்க. நான் பின்னால வர்றேன், போங்க. ஒன்னும் பயப்படாதமா, வாமா. நான் வீட்டை கூட்டிட்டு வரேன் மாப்பிள்ள. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன் வண்டியை குறுக்க நிறுத்துறீங்க? எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். என் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிச்சு வச்சிருக்கா. தயவு செய்து சாவி கொடு. பிரசவம் தானே, அது இங்கே நடக்கட்டுமே. ஆடு மாடெல்லாம் ஆஸ்பத்திரியாவே பெத்துக்க. என் பொறுமையை சோதிக்காது. பிரசவங்கிறது ஆஸ்பத்திரியில போய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. இங்கேயே ஆக்க போறேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷனை கத்தியில குத்துற மாதிரி பண்ண போறேன். அதை பார்த்து கத்தி கத்தி சாவும். கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டு புச்சு புச்சுன்னு துப்பினவல்ல நீ. ஐயோ, பிரசவ வலி உனக்கு இன்னைக்கு, எனக்கு அன்னைக்கே கொடுத்தீலடி. கொண்டாடா. கத்து, நல்லா கத்து. நீ அதிர்ஷ்டக்காரையா. உன் பொண்டாட்டி குழந்தை வைக்க போறா, நீ பார்க்க போற. நாங்க பாதுகாப்புக்காக தான் வந்தோம். ஆனா உனக்கு இல்ல, ஐயாவுக்காக. ஐயா, நீங்க தாராளமா நடத்துங்க.
என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனம், அந்த குழந்தை கடைசியில தனத்துக்கு அந்த குழந்தை தான் கொள்ளி வச்சது. 5 வருஷம் ஆச்சு என் குழந்தையோட முகத்தை நான் பார்த்து, அது என் முகத்தை பார்த்து. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாரிமுத்து. உங்க அப்பா அவன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த 3 பேரும் அவளுக்கு இரும்பு குட்டையில பாதுகாப்பு கொடுத்தாலும் அவளை பழி வாங்க நான் விட மாட்டேன். அப்பதான் என் தனத்தோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாழ்க்கையில இழக்க கூடாததெல்லாம் எழுந்துட்டீங்க. இனிமே நீங்க எதையுமே இழக்க கூடாது. அப்படி நான் சொல்றது நீ செய். சொல்லுங்க. என்னையா இது? உன் பொண்ணுக்கு அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராதா, ஐயா கேக்குறாருல, சொல்லமா. என்னையா நீ கெஞ்சிட்டு கிடக்குற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்களை 2 பேரை தீர்த்து கட்டிட்டான். சாட்சியை இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துமாணிக்கம். அது மட்டுமா, உன் மேல கை வச்சான், பையன் மேல கை வச்சான், பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா பால் குடிச்ச பிள்ளையார் மாதிரி கிடக்குறான். இது இப்படியா போயிட்டு இருந்தா நான் சங்கூதிக்கிட்டோம், நீ சேவண்டி அடிச்சுட்டும் போக வேண்டியதான் இந்த 3 பேத்துக்கும். முத்துமாணிக்கத்தை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே தவிர சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. முத்துமாணிக்கத்தையும் கொல்லணும், சட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல, தீக்குளிப்பு போராட்டம். அப்ப ஐயா நிஜமாவே தீக்குளிக்க போறாரா? எல்லாமே ஒரு நடிப்பு தான். அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணாத சொல்லி நீங்க 3 பேரும் அவரை அரெஸ்ட் பண்றீங்க. அவர் மேல கேஸ் போட்டு அவரை 15 நாள் உள்ள தள்ள வேண்டியது என் பொறுப்பு. எங்க அப்பா ஜெயிலரா இருக்கிறதுனால உள்ள போன அன்னைக்கே அவரை தந்திரமா வெளியில கொண்டு வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா முத்துமாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடுறீங்க. கேஸ்னு வந்தா உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து எப்படி கொலை பண்ண முடியும்னு சட்டத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். முத்துமாணிக்கத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை உங்க கையால நீங்க கொளுத்துறீங்க. இனிமே விடிகிற பொழுதாவது நல்ல பொழுதா இருக்கட்டும். கொளுத்தணும், அவனை நல்லா கொளுத்தணும். மாரிமுத்து அவங்க கும்பல் எங்க அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில நான் அவரை சந்திச்சேன். உங்க மருமகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து அவங்க குரூப் ஒரு இடத்துல சேர ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. நானும் தயாராயிக்கிறேன். நான் வரேன். வாமா. எந்த போலீஸ நம்பி வந்தியோ அவனுங்க உன்னை ஏன் வலையில கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க முன்னாடி உன்னை கதற சாகடிக்க போறேன். இனிமே அவனுங்க மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப உயிர் என் கையிலடா. என் கையில வேண்டாம்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. என் மனைவியை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கீங்க. சட்டத்துக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தர சொன்னா கொலைகாரன் கொள்ளைக்காரனுக்கு பாதுகாப்பு தரீங்க. நீங்களா போலீஸ்காரங்களா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தாம விட மாட்டேன்டா. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன்டா. எனக்கே இந்த நிலைமைனா ஜனங்க கதி என்ன? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். இந்த நீதிமன்றத்தில் 15 நாள் தண்டனை அடைந்த கைதி மாரிமுத்து ஜெயிலர் உதவியால் வெளியே சென்றவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்வதோடு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். சமூக விரோதியை கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டதற்காக முத்துமாணிக்கத்திற்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துங்க. நீங்க கொடுத்த இந்த சீதனத்தோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.